திருப்புவனத்துல நடைபெற்ற அந்த காவல்துறை மர்டர் கொலை சம்பந்தம், அதாவது காவல்துறையில விசாரணைக்கு அழைத்து சென்று கொல்லப்பட்டதாக கூறப்படக்கூடிய அஜித்குமாரோட வழக்கு வருகின்ற ஜூலை 8ஆம் தேதிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது ஒத்தி வச்சிருக்குது. அதாவது திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வேலை பார்த்துட்டு வந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். பொதுவாக குற்றவாளிகள்னு சொல்லி கருதப்படுறவங்களோ அல்லது குற்றவாளிகளோ மருத்துவ நம்ம காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும் போது அங்கு வைத்து 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படணும். ஆனா 7 நாட்கள் கஸ்டடியில எடுத்து வச்சு அவருக்கு பல்வேறு தொந்தரவுகள் கொடுத்ததாகவும் நாள்ல அவர் இறந்து போனதாகவும் தெரிவித்த நிலையில இந்த பிரச்சனையானது சலசலப்பு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. மேலும் நேற்று மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவில் 24 பேர் ஏற்கனவே கடந்த 4 வருடங்கள்ல காவல்துறையில மரணம் அடைஞ்சிருக்கிறதாகவும் மேலும் ஒன்று தற்போது கூடியுள்ளதாகவும் கூடிய நிலையில இந்த வழக்கு குறித்த அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. இதனை அடுத்து இன்றைக்கு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதே மாதிரி காவலர்கள் இறந்து போன அஜித்குமாரை துன்புறுத்தக்கூடிய வீடியோ வெளியாச்சு. அதை எடுத்தவரும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில அவங்க இருவருமே தற்போது ஆஜரானாங்க. இந்நிலையில அந்த வழக்கு குறித்து கடும் அதிருப்தியை தெரிவித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடிமகனை ஒரு நாடே அதாவது ஒரு குடிமகனை தன்னோட நாடே கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கடுமையான ஒரு கருத்தை வெளிவச்சாங்க. அரசு தரப்புல இதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொன்னப்பட்ட நிலையிலையும் அவை தற்போது அதுக்கு போதிய அளவுக்கு அவங்க அரசின் நடவடிக்கைகள் நல்லா இருக்குது. ஆனா இது கொள்றதுங்கிறது அதாவது துன்புறுத்தல் அப்படிங்கிறது எந்த வகையை சாரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கேள்வி எழுப்பிய நிலையில இந்த வழக்கானதை வரக்கூடிய ஜூலை 8ஆம் தேதிக்கு தற்போது ஒத்தி வச்சு உத்தரவிடப்பட்டிருக்குதுங்க.